وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. إن الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن إمامنا وسيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தாலாவுடைய ஒரு பெரிய அருள், அல்லாஹ் தாலாவுடைய ரஹ்மத், இவைகளை கொண்டு நாம் இன்று இந்த அவையிலேயே இன்றைய ஜுமா உடைய தமிழாக்கத்தை, ஜுமா உரையுடைய தமிழாக்கத்தை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நாம் நம்முடைய இந்த ஒன்று கூடலை நம்முடைய நன்மை பட்டியல் ஏற்றி நாம் அனைவரையும் இந்த உலகத்திலும் மறுமை உலகத்திலும் வெற்றியாளர்களாக ஆக்குவானாக. இந்த உலகத்தில் வாழும் வரை அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த அகீதா, அல்லாஹ் ஒருவன் அந்த கொள்கையை நாம் மாறாமல் கடைசி மூச்சு வரை கடைபிடிக்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தையுடன் நம்முடைய இந்த வாழ்க்கை முடிய அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்திக்கின்றேன். அல்லாஹ் தஆலா இதை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் யா ரப். அருமை சகோதரர்களே, நாம் இன்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், அதாவது 2024 கடைசி நாட்களிலே நாம் இருக்கின்றோம். 2 திவசங்களுக்கு முன்பு கிறிஸ்மஸ் என்ற அந்த ஒரு கிறிஸ்தவர்களுடைய ஒரு பெரிய ஒரு பெரிய நாள் அவருடைய நடந்து முடிந்தது. இன்னும் சில திவசங்களில், இன்னும் சில தினங்களில் இன்ற புதிய வருடப்பிறப்பு வருகின்றது. இதனுடைய அடிப்படையில் கொண்டுதான் இன்றைய ஜுமா உரை அமைந்திருந்தது. ஷேக் அவர்கள் கூறினார்கள், இந்த நிலையில் நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் 2 பிரிவினர்களாக பிரிக்கப்படுகிறார்கள். ஒரு பிரிவு அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த திடமான உறுதியான அந்த கொள்கை கொண்டு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ் தஆலா உதவியும் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு பிரிவாகும். இன்னொரு பிரிவு, அனைத்து மக்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, அனைவரையும் அனைவருடைய உள்ளங்களில் ஷைத்தான் புகுந்து அவர்களை அல்லாஹ் ஒருவர் என்ற இந்த கொள்கையிலிருந்து வழி தவற்றி வெளியேற்றி அல்லாஹுக்கும் அதிகமான, அல்லாஹ் அல்லாமல் அதிகமான கடவுள் இருக்கின்றார்கள் என்ற அந்த நிலைப்பாட்டை கொண்டு அவர்களுடைய உள்ளங்களை அவர்கள் ஆக்கிரமித்து அவர்களோடு அவன் விளையாடி கொண்டு இருக்கின்றான் என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்தார்கள். அருமை சகோதரர்களே, இப்போ அல் குஃப்ரு மில்லத்துன் வாஹிதா, அதாவது ஒரு ஈமான் தௌஹீத் என்ற இந்த ஒரு பிரிவு, இது அல்லாஹு தாலா இவர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பிரிவாகும்.
ஆனால் இதுக்கு அடுத்த எத்தனை மதங்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் ஒரு பிரிவாகத்தான் கருதப்படுவார்கள். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹுடைய ஓரிரு கொள்கை, அவர்கள் ஓர் இறை கொள்கையை, அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கையை அவர்கள் மீறி அல்லாஹுக்கு அதிகமான அவர்கள் இணையாளர்கள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு விஷயத்துக்குள் அவர் வருகின்றார்கள். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப இந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய நிலை என்ன, எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை இன்று மிக அழகாக தெளிவாக கூறப்பட்டது இன்றைய குத்பா உரையில, ஜுமா உரையில. அருமை சகோதரர்களே, நாம் அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த இந்த தௌஹீதுடைய கொள்கை, இந்த இஸ்லாம், இந்த ஈமானுடைய இந்த கொள்கையில் படி இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்காக அல்லாஹ் தாலா கொடுத்த ஒரு பெரிய அருட்கொடையாக இருக்கின்றது. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா எத்தனை அருள்கள் செய்கின்றானோ அத்தனை அருள்களில், அத்தனை அருட்கொடைகளில் மிக மிக மேலானது, சிறந்தது அவன் முஸ்லீமாக பிறந்து வாழக்கூடிய அந்த ஒரு நிலைத்தான் மிக பெரிய ஒரு அருட்கொடையாக கருதப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் கூறுகின்றார், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத், என்னுடைய அருளை நான் பூர்த்தி செய்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் வெளிப்படையாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாம் எந்த ஒரு கொள்கையில் இருக்கின்றோமோ அந்த கொள்கையை நாம் மிக திடமாக பிடித்து கொள்ள வேண்டும். அதை விட்டு நாம் தவறக்கூடாது, அதனுடைய வழியை விட்டு நாம் வேறு வழியில போகக்கூடாது என்ற விஷயம்தான் இன்று நமக்கு முக்கியமாக தேவையாக இருக்கின்றது. அருமை சகோதரர்களே, அல்லாஹு தாலா, நான் குர்ஆன் சூரத்துல் குல் ஹுவல்லாஹு சூர ஓதி காட்டினேன். அதில் அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் தேவையற்றவன், அவன் யாரும் பிறப்பு இருக்கிறதில்லை, பிறப்பு கொடுப்பதில்லை, அவன் யாராலும் பிறக்கப்படவில்லை என்ற விஷயங்கள் அந்த சிறிய சூறாவில் மிக அழகாக தெளிவாக அது கூறப்பட்டிருக்கின்றது. இப்ப இந்த வரக்கூடிய இந்த கிறிஸ்மஸா இருக்கட்டும் சரி, இது வரக்கூடியது புதிய புத்தாண்டா இருக்கும் சரி, இதனுடைய ஒரே ஒரு அந்த, அதாவது அதே ஒரு என்ன சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு தொடர்ச்சி தான். அதாவது கிறிஸ்துடைய தொடர்ச்சி தான் இது புதிய வருடம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த பிறகு வரக்கூடிய வருடம் புதிய வருடமாக இருக்கின்றது என்று எல்லாம் அதனுடைய அகீதா, அவர்கள் அந்த கொள்கையின்படித்தான் அது அமைந்திருக்கின்றது. ஆக இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், முஸ்லிம்களுடைய பெருநாள்களாக இருக்கட்டும் சரி, அது மற்ற மதங்களுடைய பெருநாள்களாக இருந்தாலும் சரி, அனைத்து பெருநாள்களிலும் நம்முடைய அந்த அகீதா கொள்கை வெளிப்படுகின்றது. அந்த நம்முடைய பெருநாள்களிலும் அல்லாஹ் ஒருவன் என்ற விஷயத்தை நாம் அது மிக ஆழமாக அதை பதிய வைத்துக் கொள்கின்றோம். அதே போல் ஒவ்வொரு மதத்தவர்களும் அவருடைய மத ரீதியான அனைத்து பெருநாட்கள் அது அவருடைய மத கொள்கைகள் அடிப்படையில் தான் இருக்கின்றது. அதற்காக வேண்டித்தான் நாம் அவர்களுடைய பெருநாட்களில், அவர்களுடைய இந்த மாதிரி நேரங்களில் நாம் சேர்ந்து கொள்வோமானால் நாம் அவர்களுடைய அந்த கொள்கையில் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு விஷயம் அங்கே பதிவாகின்றது. இதெல்லாம் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, கிறிஸ்தவர்கள் குறிப்பாக கிறிஸ்தவர்களுடைய அவர்கள் அந்த கொள்கை மிக தெளிவாக இருக்கின்றது. அவர்கள் 3 கடவுள்கள் இருக்கின்றார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இன்னல்லாஹ சாலிசு சலாசா, 3களில் 3ஆவதாக அல்லாஹ் தஆலா இருக்கின்றான் என்று அவர்கள் கூறுகின்றனர். இந்த குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நஊது பில்லாஹி மினஸ் ஸாலிக், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மனைவி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று வகாலத்தின் நஸாரை அல் மஸீஹ் இப்னு அல்லாஹ். அப்போ இவர்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு ஒரு மகன் இருக்கின்றான் என்ற விஷயத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் தான் அவர்கள் அனைத்து விஷயங்கள், அவருடைய அனைத்து பெருநாட்கள் அமைந்திருக்கின்றன. ஆக அல்லாஹ் கூறுகின்றான், குல் அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித். அல்லாஹ் யாருக்கும் பிறப்பு கொடுக்கவில்லை, அதாவது பிரசவமாக அல்லாஹ் கொடுக்கவில்லை. எப்படி ஒரு மனிதர்கள்
உடைய ஒரு எப்படி பிள்ளைகள் பிறக்கின்றார்களோ அந்த மாதிரி அல்லாஹ் தாலா யாருக்கும் பிறப்பு கொடுக்கவில்லை. அதே போல் அல்லாஹ் தாலா யாராலும் படைக்கப்படவில்லை, பிறக்கப்படவில்லை. அப்ப அல்லாஹ் தாலா இதை கொண்டு என்ன மிக மிக தூய்மையாக இருக்கின்றான், பரிசுத்தமானவராக இருக்கின்றான் அல்லாஹ் தாலா. அல்லாஹ் தாலாவுக்கு பிள்ளைகள் இருக்குது என்றால் அதனுடைய விளைவு என்ன? சூரத்துல் மரியம் அல்லாஹ் தாலா மிக தெளிவாக கூறுகின்றான். சூரத்துல் மரியம்ல அல்லாஹ் தாலா கூறுகிறான், வகாலு தஹதர் ரஹ்மான் வலதா, 88வது வசனம். வகாலு தஹதர் ரஹ்மானு வலதா, அளவற்ற அருளாளன் பிள்ளை ஏற்படுத்திக் கொண்டான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இதுல என்ன ஆகுது? லக்கது ஜித்தும் ஷைஅன் இத்தா, அபாண்டத்தையே நீங்கள் கொண்டு வந்துட்டீர்கள், ஒரு பெரிய அபாண்டம். ஷைஅன் இத்தா, ஒரு பெரிய அபாண்டம் அல்லாஹ் தாலா மேல நீங்க போட்டு விட்டீர்கள். எப்படிப்பட்ட அபாண்டம் தெரியுமா? தகாது ஸமாவாது யதஃபத்தர்ன, வானங்கள் வெடித்து தூள் தூளாகக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வந்துட்டீர்கள். தகாது ஸமாவாது யதஃபத்தர்ன மின்ஹு வ தன்ஷக்குல் அர்து, பூமி பிளந்து விடும். வ தஹிருல் ஜிபாலு ஹத்தா, மலைகள் நொறுங்கிவிடும். இவ்வளவு பெரிய ஒரு விஷயம். வானங்கள் வெடித்து விடும், பூமி பிளந்து விடும், மலைகள் சுக்கு நூறாகி நொறுங்கி போய்விடும். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீர்கள். இதை விட அல்லாஹ் தாலா ஒரு பெரிய விஷயமா, அது என்ன? அந்த அவுலிர் ரஹ்மானி வலதா, ரஹ்மானுக்கு ஒரு பிள்ளை இருக்கின்றது என்று சொல்வதன் காரணமாக வானங்கள் பிளந்துவிடும், பூமி வானங்கள் வெடித்துவிடும், பூமி பிளந்துவிடும், மலைகள் நொறுங்கிவிடும். அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு அபாண்டத்தை அல்லாஹின் மீது போடுகிறீர்கள் என்று அல்லாஹ் தாலா மிக மிக கடினமாக இந்த சூராவில் அல்லாஹ் தாலா கூறுகின்றார். அன்பார்ந்த சகோதரர்கள், இது மட்டும் இல்லை, கியாமத்து நாள்ல அல்லாஹ் தாலா ஈசா அலைஹிஸ்ஸலாம், எந்த ஈசாவை இவர்கள் கடவுள்களை நினைக்கின்றார்களோ அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ் தாலா கேட்பானாம். எப்படி? வைத கால அல்லாஹு யா ஈசா இப்ன மரியம் அன்த குல்த லின்னாஸ், இது சூரத்துல் மாயிதாவுடைய 116வது வசனமாக இருக்கணும். 116, 117, 118 இந்த 3 வசனங்கள். அதனுடைய தமிழாக்கத்தை நான் படித்து காட்டுகின்றேன். மரியமின் மகன் ஈசாவே, அல்லாஹ்வை அன்றி என்னையும் என் தாயாரையும் கடவுளாக்கிக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் மக்களுக்கு கூறினீர்களா? மக்களுக்கு நீங்க சொல்லிட்டு வந்தீங்களா? நீங்க என்னையும் தாயாரை கடவுளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் ஈசா பார்த்து கேட்பான். அப்போ கேட்டா கால சுப்ஹானக், கால சுப்ஹானக், அல்லாவே நீங்க பெரிய தூய்மையானவன், பரிசுத்தமானவன். என்னால சொல்ல முடியாது, நான் எனக்கு தகுதி இல்லை, இந்த வார்த்தை சொல்வதற்கான எனக்கு உரிமையும் கிடையாது, எனக்கு தகுதி இல்லை. நான் என்னுடைய மனது என்ன இருக்கின்றது நீ அறிகின்றாய், ஆனால் உன்னுடைய மனதில் இருப்பதை நான் அறிவதில்லை. நீங்க தான் எல்லா மறைவான விஷயங்களை அறியக்கூடியவனாக இருக்கின்றான். எனக்கு கட்டளை அப்படிதான், நான் என்ன செஞ்சேன்? மா குல்துலும் இல்லா மாமா அர்த்தனை பிஹி, நீ என்னை கட்டளை இட்டியோ அதுதான் நான் சொன்னேன். என்ன? அன்யபுதுல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும், என்னுடைய ரட்சகனும் உங்களுடைய ரட்சகனும், என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்பும், அந்த அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள் என்று தான் நான் சொன்னேன். நான் எது வரைக்கும் இருந்தேனோ அது வரைக்கும் நான் கண்காணித்து பார்த்து கொண்டிருந்தேன் அவர்கள் என்ன செய்து இருக்கிறார்கள் என்று. ஆனால் எனக்கு மரணம் கொடுத்த பிறகு உனக்கு தான் தெரியும், எனக்கு எந்த விஷயம் எனக்கு தெரியாது என்ற மிக 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 இதா ரொம்ப ஒரு 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 நாடகமாக, அதாவது நல்ல விதமாக அல்லாஹ் தாலா அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த குர்ஆனில் பார்க்கும்போது எங்கெல்லாம் இந்த காலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், அவர் உஸைர் இப்னுல்லாஹ் சொன்னார்கள், அல் நசார் அல் மசீஹ் இப்னுல்லாஹ் சொன்னார்கள். அதாவது யூதர்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று கூறினார்கள். கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று கூறினார்கள். இந்த காஃபிர்களோ அல்லாஹ் தாலாவுக்கு எல்லாம், இந்த மலக்குமார்கள் அனைவரும் அல்லாஹ் தாலா பெண் பிள்ளை என்று கூறினார்கள்.
இந்த மாதிரியான ஒரு அல்லாஹு தாலாவுக்கு எந்த விஷயம் அல்லாஹ் தாலாவுக்கு பிடிக்கலையோ, எந்த விஷயத்தின் மூலமாக வானங்கள் பூமிகள் இந்த மலைகள் வெடித்து சிதறி பிளந்து நொறுங்கி விடமோ அந்த மாதிரி ஒரு பெரிய அபாண்டத்தை அவர்கள் கூறுகிறார்கள். அந்த மாதிரி இது சொல்லும் போது குர்ஆன் ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹ் தாலா சுப்ஹானக், சுப்ஹானஹு, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று கூறுகின்றான். இந்த சுப்ஹானல்லாஹ் என்ற விஷயம் ஒரு பெரிய விஷயம். அல்லாஹ் தாலா நம்ம தஸ்பீ என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை கூட இந்த சுப்ஹானல்லாஹ் என்ற இந்த வார்த்தையின் மூலமாகத்தான் வருகின்றது. தஸ்பீ, சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது எல்லா விஷயங்கள் மேல மிக மிக சிறந்த ஒரு கலிமாவாக இருக்கின்றது. சுப்ஹான், அல்லாஹ் தாலா பரிசுத்தமானவன். அல்லாஹ் தாலா இந்த மனிதர்கள் இருக்கக்கூடிய என்ன, அவன் தேவையற்றவன், அவன் தேவையற்றவன். இப்ப நானும் வாழ்ந்து நாமும் இந்த உலகம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹும் இருக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் தாலா இருக்கிறதுல என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கின்றது. நாமும் கேட்கிறோம், அல்லாஹும் கேட்கிறான். நாம் கேட்கறதுல அதுல ஒரு பெரிய ஒரு இது இல்லை. அல்லாஹ் கேட்கறதுல அவர் பெரிய ஒரு அதுல ஒரு அம்சம் இருக்கின்றது. ஆக அல்லாஹ் தாலாவுக்கு மனிதர்களோடு ஒப்பிடக்கூடாது. இந்த இந்த எல்லாத்துல எல்லாம் படைத்திருக்கின்றாலும் அந்த படைப்பினர்களோடு ஒப்பிடக்கூடாது. அல்லாஹ் தாலா மிக மிக பெரியவன். அல்லாஹ் தாலா மிக பெரியவன். எவ்வளவு பெரியவன் அது நம்முடைய நாம் அதை கற்பனை செய்ய முடியாது, நம்ம சிந்திக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா பெரியவனாக இருக்கின்றான். அதான் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமான, எந்த ஒரு சிறு குறை கூட அல்லாஹ்விடத்தில் இல்லை. தன்சி, எந்த மாதிரி எந்த ஒரு குறைகள், அனைத்து விதமான விஷயங்களை விட்டு நம்ம அல்லாஹ் என்ன செய்கின்றோம்? பரிசுத்தப்படுத்துகின்றோம். அல்லாஹ் தாலாவை தூய்மைப்படுத்துகின்றோம். அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ், சுப்ஹானக யா ரப், சுப்ஹானக யா ரப். இதைத்தான் நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு கொள்கை நாம் மிக ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் மட்டும்தான் தூய்மையானவன், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் என்று எதுவுமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய உலகத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இந்த உலகம், இந்த பூமி, இந்த மலைகள், இந்த காற்று, இந்த கடல், எல்லாம் நாம பார்க்கக்கூடிய அந்த ஒரு பெரிய இந்த வானத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் எல்லாமே அல்லாஹ் படைத்தவன், அல்லாஹ் படைத்தன், அல்லாஹுடைய படைப்பினர்கள் இதெல்லாம். அல்லாஹ் தாலா தண்ணீரை படைத்தான், அதுக்கப்புறம் அல்லாஹ் தாலா அர்ஷை படைத்தான், அந்த அர்ஷுக்கு மேல் அல்லாஹ் தாலா அமர்ந்து விட்டான். இவ்வளவு பெரிய விஷயங்கள் நமக்கு குர்ஆன்ல அல்லாஹ் தாலா மிக தெளிவாக மிக புரியக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நமக்கு சொல்கின்றான். அல்லாஹ் தாலா அவ்வளவு பெரியவன். அந்த அல்லாஹ்வோட இந்த ஒரு சாதாரண ஒரு மனிதரை ஒப்பிடுவதா? இது நம்ம பார்க்க வேண்டும், இதை நம்ம யோசிக்க வேண்டும். ஆக அல்லாஹ் தாலாவுடைய இந்த கொள்கைக்கு எதிராக எந்த ஒரு பெருநாளாக இருக்கட்டும் சரி, எந்த ஒரு புரோகிராம், எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி, அதில் நாம் கலந்து கொள்ளவே கூடாது. அதுக்காக வேண்டிய மக்களுக்கு நாம் எந்த விதமான அவர்களுக்கு வாழ்த்துகளும் சொல்லக்கூடாது. ஆக அருமந்த சோழர்களே, இந்த நேரத்தில் நாம் நம்முடைய ஈமானை நம்முடைய ஈமான் நம்ம சோதித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமான் எந்த அளவு இருக்கின்றது, நம்முடைய இந்த தௌஹீத் கொள்கையுடைய நம்ம எந்த அளவுக்கு நம்ம மிக முழுமையாக இருக்கின்றோம் என்று நம்ம அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறியப்ப அல்லாஹ் முழுமையாக இந்த இஸ்லாத்துடைய இந்த என்ன செய்யுங்க, நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஆக நாம் எந்த அளவுக்கு இந்த இஸ்லாத்துடைய இந்த வட்டத்துக்குள் இருக்கின்றோம், எந்த அளவுக்கு நம்முடைய இந்த கொள்கைகள் எந்த அளவுக்கு நம்மள எங்கே அசை போடுகின்றது, எங்கே தத்தளிக்கின்றது என்பதை நம்ம பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி நேரங்கள்லாம் வரும்போது நம்முடைய ஈமானை நாம் மீண்டும் சரிபார்த்து அந்த ஈமான் உறுதியாக இருக்கக்கூடிய அனைத்து வழிகளையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن الذكرى تنفع المؤمنين.